ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டு ஃப்ரை. நான் வந்து இந்த மாதிரி குண்டு பண்ணு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னு வந்து கம்மியாக எடுத்திருக்கேன், அதனால் ஒரு தக்காளி போதும். பன்னு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி கொத்தமல்லி தூள், கறி மசால். இதை வந்து கறி மசால் போடுறதுக்கு பதிலாக பட்டை லவங்கம் சோம்பை வந்து அப்படியே எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கறி மசால் தூள் சேர்த்திக்கலாம். கறி மசால் தூளில் எல்லாமே இருக்குது, பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே இருக்குது. அதேமாதிரி காரத்திற்கு மிளகாய்த்தூள். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பீஸ் பன்னு கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த வந்து குண்டு பண்ணில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். அதுவும் பீஸ் பண்ணும் இதே முறையில் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு குண்டு பன்னில் ஒரு 3 பன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வரும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா புரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம், பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது. அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் பன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வந்து அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயத்தில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்த்தி கொடுங்க. சாப்பிடாத குழந்தைங்க, வெங்காயம் விரும்பாத குழந்தைங்களுக்கு வெங்காய சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வணக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி தக்காளி வந்து 1 எடுத்திருக்கேன். நான் பன் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போடுறதால புளிப்பு சுவையாக நல்லாயிருக்கும் பன்னு. ரொம்ப பன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் காஞ்சி போய் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக வந்து உதிர்த்தி வச்சுருக்க பன்னை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓரளவு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சிறிதளவு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசால், எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து போட்டு தூவி இறக்கிட வேண்டியதுதான். அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லியை. நீங்கள் சூடாக எடுத்து பரிமாற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.